வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். மலையாளம் ஆக்டர் ஃபகத் ஃபாசில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே அவரை தெரியுது. ஆனால் ஒரு காலத்தில் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அந்த டைமில் ஃபகத் ஃபாசில் அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. இப்படி ஒரு நடிகர் இருக்காரு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அஃப்கோர்ஸ் கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பட் அவுட் சைட் கேரளா ஃபகத் ஃபாசில் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகாத ஒரு டைம். ஆனால் அந்த டைமில் அவருடைய ஒய்ஃபான நஸ்ரியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க நடித்த படங்கள் பேக் டு பேக் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நஸ்ரியானா யார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஃபகத் ஃபாசில் யாருப்பா அப்படின்னு கேட்டாலே நம்ம ஆக்ட்ரஸ் நஸ்ரியா இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபகத் ஃபாசில். அவரும் மலையாள சினிமாவில் ஒரு நடிகராக இருக்காராம். அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த நேரத்தில் ஃபகத் ஃபாசில் வெளியில் தெரியப்பட்டார். ஆனால் இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவருடைய கடின உழைப்பால, அபாரமான நடிப்பால தனக்குன்னு ஒரு இடத்த சினிமாவில் அவர் பிடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பை ரசிக்காதவங்க யாருமே கிடையாது. அவருக்குன்னு இப்போ ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே வந்து உருவாயிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஃபகத் ஃபாசில் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளா கொத்தமங்கலம்ல இருக்கக்கூடிய பீஸ் வேலி சில்ட்ரன்ஸ் வில்லேஜோடைய இனாகரல் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாரு. அந்த ஃபங்க்ஷனில் அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உள்ளே வரும்போது சாபித் அப்படிங்கிற ஒரு டாக்டர், அவர் தான் உள்ளே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே எனக்கு சுற்றி காமிச்சிட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் பேச்சு கொடுத்துட்டே போயிட்டு இருக்கும்போது ஏடிஹெச்டி அப்படிங்கிற ஒரு டிசார்டர் பற்றி நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த டிசார்டர் வந்து மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னார். சரி, இதை க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சின்ன வயசுலேயே இதை கண்டுபிடிச்சிட்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்து க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சரி, குழந்தைங்களுக்கு வந்தால் க்யூர் பண்ணிடலாம், ஒருவேளை 41 வயசுல வந்தா என்ன பண்றது அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசில் அந்த இடத்துல என்ன ரிவீல் பண்ணாரு அப்படின்னா, எனக்கு ஏடிஹெச்டி அப்படிங்கிற இந்த ஒரு டிசார்டர் இருக்கு, இப்போதான் ரீசெண்டா தெரிய வந்தது அப்படின்னுமே வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் வந்து சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆன உடனே ஃபகத் ஃபாசில் ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோகமாயிட்டாங்க. என்னது, ஃபாஃபாக்கு டிசார்டர் இருக்கா, இது என்ன மாதிரியான ஒரு டிசார்டர் அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏடிஹெச்டி டிசார்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டென்ஷன் டெஃபிஷிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர், அதுதான் இந்த ஏடிஹெச்டி உடைய ஃபுல் ஃபார்ம். இந்த ஏடிஹெச்டி டிசார்டர் வந்து மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு தான் வரும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. ஆனா அதுக்குன்னு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வரும், வேற யாருக்குமே வராது அப்படின்னுமே வந்து அவங்க சொல்லல. மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு வரும், பட் அடல்ட்ஸ்க்குமே வருது அப்படின்னுமே வந்து சொல்றாங்க. சரி, ஒரு குழந்தைக்கு ஏடிஹெச்டி டிசார்டர் இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இம்பல்சிவ் பிஹேவியர், அக்ரஷன், ஆப்சன்ட் மைண்டட், ப்ராப்ளம் பேயிங் அட்டென்ஷன், டிஃபிகல்ட்டி ஃபோக்கஸிங், ஃபர்கெட்ஃபுல்னஸ், இது எல்லாமே ஏடிஹெச்டிக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சிம்பிளா எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருக்கும், ஒரு இடத்துல உட்காராது, துருதுருன்னு இருக்கும், வாலுத்தனம் பண்ணும், இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும், அப்பா அம்மா சொல்கிறது எதையுமே கேட்காது, அதுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும், பயங்கரமாக வம்பு பண்ணுறது, ரெஸ்ட்டே எடுக்காமல் விளையாடுறது. ஆனால் அதே குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா படிக்க சொன்னால் படிப்பில் அதால் வந்து அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எத்தனை தடவை சொன்னாலும் செய்கிற தப்பை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரு விஷயத்தை வந்து டக்குன்னு புரிஞ்சிக்காது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைக்கு இந்த ஏடிஹெச்டி அப்படிங்கிற ஒரு டிசார்டர் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே இது ஒரு டிசார்டரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு வருது. ஏன்னா நிறைய பேர் சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது இப்படிதான் வந்து இருந்திருப்போம், பயங்கர ஆக்டிவா இருந்திருப்போம், நிறைய சேட்டப் பண்ணிருப்போம், சொல் பேச்சு கேட்காம இருந்திருப்போம், ஒரு இடத்துல உட்காராம பயங்கர துருதுருன்னு இருந்திருப்போம். பட் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டிசார்டர் அப்படிங்கிற மாதிரி மெடிக்கல் டேர்ம்ல வந்து சொல்லப்படுது. இப்போ வந்து குழந்தைங்களை தாண்டி நிறைய அடல்ட்ஸ்க்குமே இந்த ஏடிஹெச்டி அப்படிங்கிற டிசார்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. அடல்ட்ஸ்க்கும் இதே சிம்டம்ஸ் தான், அவங்களால ஒரு விஷயத்துல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஜாபுக்கு போறாங்க அப்படின்னா ஒரே ஜாப்ல அவங்களால இருக்க முடியாது, ஜாப் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆப்சன்ட் மைண்டடா இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தங்க பேசுறாங்கன்னா அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க வந்து அவங்க பேசுறதை கேட்காம இவங்க மைண்ட் வேற எங்கேயோ இருக்கும், வேற எதையோ வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இல்லைனா யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது அவங்களை இன்டரப்ட் பண்ணி இவங்க குறுக்க பூந்து பேச ஆரம்பிச்சிடுறது, யோசிக்காம ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து யோசிக்கிறது, ஞாபக மறதி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஏடிஹெச்டி அப்படிங்கிற இந்த ஒரு டிசார்டர் எதனால வருது, அதுக்கான காரணமா மெடிக்கல்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரணம் இல்லை, ஒரு சில காரணங்கள் வந்து அவங்க சொல்றாங்க. இது ஜெனட்டிக்கா வரத்துக்குமே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ அப்பா அம்மாவுக்கு ஏடிஹெச்டி அவங்களுடைய சின்ன வயசுல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய குழந்தைக்கும்
ஏடிஹெச்டி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாம கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்கு வந்து மது பழக்கம், புகைப்பழக்கம்லாம் இருந்து அவங்க அதை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைக்கு வந்து இந்த ஏடிஹெச்டி அப்படிங்கிறது சின்ன வயசுல வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்குமே வந்து ஏடிஹெச்டிக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே வந்து காரணங்களா சொல்லப்படுது. ஸோ குழந்தைங்களை தாண்டி இப்போ அடல்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுது, அடல்ட்ஸ்க்குமே இது வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லைஃப் ஸ்டைல் தான் ஒரு பெரிய காரணமாக வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் உலகத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஃபோன் யூசேஜ் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு, ஸ்க்ரீன் டைம் பார்க்குற நேரம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ஃபுட்டு, உணவு பழக்கம் வந்து இப்போ பயங்கரமாக மாறி இருக்கு. ஹெல்த்தி ஃபுட்ஸை விட ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஹோட்டல் ஃபுட்ஸோட இன்டேக் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சால தான் இந்த ஒரு டிசார்டர் வந்து இப்போ அதிகமாக வருது, மெயினாக அடல்ட்ஸ்க்கு வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது க்யூரபிளா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இது இருந்து கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா இது க்யூர் பண்ணிடலாம். பட் அடல்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படி இருந்தாலுமே நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா லைஃப் ஸ்டைலை கம்ப்ளீட்டாக வந்து மாற்றணும். அப்படி மாற்றினாலே படிப்படியாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது தெரியும், நம்மளால் வந்து ஈஸியாக க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னா மெயினாக இப்போ கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குலாம் நிறைய எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது மஸ்ட்டாக இந்த காலத்தில் வந்து இருக்குது, அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம், ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ், நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து ஈடுபடுறது, நிறைய நல்ல உணவுகளை எடுத்துக்கிறது, நல்ல தூக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தினாலே படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி டாக்டர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அது இல்லாமல் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், மெடிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபகத் ஃபாசிலுக்கு இருக்கக்கூடிய ஏடிஹெச்டி அப்படிங்கிற டிசார்டர். இந்த டிசார்டர் வந்து ஃபகத் ஃபாசில் மாதிரியே இன்னும் நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே இருந்திருக்கு. வில் ஸ்மித்துக்கு அவருடைய சின்ன வயசுல ஏடிஹெச்டி இருந்திருக்கு, ரயன் காஸ்லிங்க்கு இருந்திருக்கு, ஜஸ்டின் டிம்பர்லேக்கு இருந்திருக்கு, பாஸ்கெட் பால் பிளேயர் மைக்கேல் ஜார்டன் அவருக்கு இருந்திருக்கு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், லியோனார்டோ டாவின்சி இவங்களுக்குலாமே ஏடிஹெச்டி வந்து இருந்திருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த ஏடிஹெச்டி டிசார்டராக இருக்கட்டும், இதை விட பல மோசமான டிசார்டர்ஸ்லாம் வந்து இருக்கு. அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி அதிலிருந்து கியூர் ஆகி பல பேர் பல துறைகளில் சாதனை படைச்சிருக்காங்க, சாதனை படைச்சிட்டும் இருக்காங்க. அந்த வகையில் நம்ம ஃபகத் ஃபாசிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதிலிருந்து ஓவர் கம் ஆகி கியூர் ஆகி பல வித்தியாசமான வெற்றி படங்களை வந்து அவர் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் இந்த ஏடிஹெச்டி டிசார்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது சின்ன வயசில் இருந்திருக்கா, இல்லை இப்போ உங்களுக்கு இது இருக்கா? இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.